சாட்டை துரைமுருகன். நீங்கள் முதல்ல இப்போ சொன்னீங்க எங்கள் அண்ணன் வந்து கரெக்டாக மேடை நாகரிகம் தெரிஞ்ச மாதிரி பேசணும், தவறாக பேசக்கூடாதுன்னு. ஏன் இது சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசும்போதோ இல்லை அவங்க பொண்ணு அவங்க மறுபள்ளியை பற்றி பேசும்போதோ சொல்லலையா? அப்போ உங்கள் அண்ணன் வெளிநாட்டு போயிருந்தாரா? சரி, இன்னொன்று நல்லா கேட்டுங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுன்னு கை தட்டின்னு சிரிச்சிங்கிறாங்கல்ல, அது எல்லாமே உங்கள் ஆளுங்க. இப்போ மக்கள் மன்றம்னு போனீங்கல்ல, அங்கே எல்லோரும் என்னென்ன பேசுனாங்க? உங்களால் பதில் பேச முடிஞ்சுதா? தினத்தந்திக்கு போகிறேண்ணா, போய் முச்சு விட்டு வாடா அப்படின்னு சொன்னாருன்னு நீங்களே. அங்கே போய் நீங்களா முச்சு விட்டீங்க? உங்களை முச்சு விட்டாங்களா இல்லையா? அங்கே மக்கள் மன்றம் எல்லாம் தானே பார்த்தோம். ஃபோனில் வந்து தானே இருக்குது யார் யார் என்ன பேசுனாங்கன்னு. எல்லா கேள்வியும் உங்களால் பதில் சொல்ல முடியுதாங்க? ஏதோ நீங்கள் உங்களை பேசிட்டு வந்துட்டீங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க பேசுனதுலாம் உங்களால் பதிலே பேச முடியல, தலை குஞ்சு உட்காந்துருந்தீங்க. அதையே நாங்கள் பார்த்தோம். முதல்ல மரியாதையே பேச கற்றுங்க. நீங்கள் இஷ்டத்துக்கும் பேசுகிறீங்க. சூப்பர் ஸ்டாரை ஒன்று விட்டு ஒன்று கேட்கல ரஜினியை. அது ஏன்னா அப்படி பேசுனீங்கன்னு தெரில. இதேமாதிரி தான் நல்ல மனுஷனை விஜயகாந்த் இந்தமாரி பேசுனீங்க நீ உங்கள் அண்ணன்லாம். அந்த பாவமே இன்னும் உங்களை விட்டு போகல. இன்னும் வேறு பாவத்தை சேர்த்துக்காதீங்க. அளவோடு பேசிங்க ஒருத்தர் மேடை நாகரிகத்தோட.